அந்த மக்கள் கேட்கறது அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. அதுல உங்களுக்கு நீங்க என்ன பாவம் பார்த்து புடுங்க வேண்டியது இருக்கு? நீங்க கவர்மெண்ட் தடத்துல நடந்து போறாங்க. ஆனா அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா, அட நீங்க எல்லாம் கீழ் சாதி, அட நீங்க அந்த சாதி, அதனால நீங்க இந்த தடத்துல வரக்கூடாது, இவங்க 2 பேரும் சாதி வெறிகள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அருமையா இருக்கு. இவங்க ஒரு பாராட்டு விழா நடத்தலைன்னா அப்புறம் தப்பாயிடாதுங்களா? நடத்துங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விழா ஒன்று அருமையா நடத்தினாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு இருக்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சுயசாதி பெருமை, அப்புறம் நீ என்னை விட கீழ் சாதி, நான் தான் மேல் சாதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா, அவங்களுக்கு ஒரு பரிசு தொகை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அருமையா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. வேண்டாம் உனக்கு என்ன மண்டையில புழு வேறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன அப்படின்னா, தஞ்சாவூர்ல ஒரு கிழவி என்ன பண்ணிருக்குன்னா, பள்ளிக்கூடம் போற குழந்தைகளை வந்து தடியால அடிச்சு, கல்லெடுத்து வீசி அடிச்சு அவங்கள வந்து காயப்படுத்திருக்குது. அதுல ஒரு வயனுக்கு காதுல ரத்தம் வந்து இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறா. அதனாலதான் இந்த மாதிரி கிழவி, இந்த மாதிரி எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏங்க நீங்க எல்லாம் வந்து அத்தனை அருமையா சாதியை காப்பாத்துறீங்க, இன்னும் சொல்ல போனா சாதி திமிரு பிடிச்சி திரியுறீங்க, உங்களுக்கெல்லாம் இந்தாங்க பிடிங்க பரிசு தொகை, இந்தாங்க பிடிங்க மெடல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த கிளவி அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள அடிக்கிறது கூடிய வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, 2 வளசு பசங்க வந்து ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள கூப்பிட்டு கவர்மெண்ட் தடத்துல நடந்து போறாங்க. ஆனா அந்த கிளவி என்ன சொல்லுதுன்னா, அட நீங்கெல்லாம் கீழ் சாதி, அட நீங்க அந்த சாதி, அதனால நீங்க இந்த தடத்துல வரக்கூடாது, இது நீங்க வரவே கூடாது, நீங்க சுத்தி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுது. அதுல வந்து பசங்களை கூட்டிட்டு வந்து அப்படின்னு ஒரு பையன், அந்த பையனை வந்து அந்த கிளவி அடிக்கிறதுக்கு வந்துச்சு. உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, குச்சியை பிடிங்கிட்டு அந்த கிளவியை வந்து போக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி விட்டான். அந்த வீடியோல நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிளவி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குழந்தைகளை அடிக்கிறதுக்குமே தடுக்கிறதுக்கும் இன்னும் 4 பேருக்கு கூப்பிடுது. அப்ப அந்த கிளவியால நம்ம என்னன்னு சொல்றது? அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்களெல்லாம் அந்த இடத்துல கூட்டிட்டு போன அந்த பசங்களை எல்லாருமே பாராட்டினாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அப்ப அந்த பசங்க என்ன அன்னாடமா வந்து அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க முடியும்? அதனால அந்த அந்த பசங்க தனியா, பள்ளிக்கூடத்து குழந்தைங்க வந்து தனியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அந்த கிளவி, ஏதாவது அந்த அந்த கெழுட்டு நாய் தான் அதுக்கு எதுக்கு மரியாதை கொடுத்துட்டு அதே சாயத்துக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்குது, அதுக்கு எதுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வேஸ்ட் பண்ணிட்டு அந்த கெழுட்டு நாயுமே அதோட சேர்ந்து இன்னொரு சாதி வேறி பிடிச்ச நாயுமே என்ன பண்ணிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைகளை வந்து தடியால் அடிச்சு கல் எடுத்து அடிச்சு பசங்களுக்கெல்லாம் காயமாகி அதுல ஒரு வயனை காதல் நல்லாவே அடிபட்டு காதல் ரத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் இப்ப வரைக்கும் இருக்கிறா. அப்ப அந்த கிளவியெல்லாம் என்ன பண்ணல? இது சம்பந்தமா போலீஸ்ல கேஸ் கொடுத்தா சிஎம் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் வந்து கேஸ் எடுத்துக்கிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடத்து குழந்தைங்க போயிட்டு வர்றதுக்கு இந்த கிளவி பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாவளி சாரி அமைச்சர் அன்பில் மகேஷ் மௌனமொழி அமைதியாவே இருக்கிறாரு. நான் முதலக்கே சொன்ன மாதிரி அந்த கிளவி மேல நீங்க நடவடிக்கை தான் எடுக்கல. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கிளவியுமே அந்த சாதி வெறி பிடிச்சவனையும் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தி அவங்க 2 பேருக்கு மெடலை போட்டுட்டு பரிசு தொகை கொடுத்து, இவங்க 2 பேரும் சாதி வெறிகள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அருமையா இருக்கு. நான் இது தொடர்பா சிஎம்கே கோரிக்கை வைக்கலான்னு இருக்கிறேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாண்புமிகு சாதி வெறியர் வள்ளிக்கும்மி புகழ் கேகேசி பாலுக்கே இவங்க கலைமாமணி விருது அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கிழவிக்குமே அந்த சாதி வெறி பிடிச்ச நாய்க்குமே இவங்க ஒரு பாராட்டு விழா நடத்தலைன்னா அப்புறம் தப்பாயிடாதுங்களா? நடத்துங்க. இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்துறீங்கன்னு வைங்க, நீங்க எங்க ஊர் ஆளுகளையும் கொஞ்சம் சேர்த்திக்காங்க. ஒருவேளை நீங்க பாராட்டு விழா நடத்துறப்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு அறிவிக்கிறீங்கன்னு வைங்களேன், எங்க ஊர் ஆளு சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாதி திமுறில் எங்க ஊர் ஆளுங்க நம்பர் 1 ப்ரைஸ் வாங்குவாங்க. அதனாலதான் சொன்னேன். அப்புறம் அது மட்டும் இல்லாம இங்க மட்டும் தனியா லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்க, எங்கன்னா இந்த வெஸ்ட் ஜோன்ல மட்டும் தனியா லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், தனி மாநாடே நடத்தல, அந்த அளவுக்கு இங்க வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட அந்த தலித் மக்கள்லாம் பாவம்பா, அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்க எல்லாம் பாவம்பாங்கிறாங்க. எனக்கு சரியான கோவம் தான் வருது. அப்படின்னா அந்த மக்கள் கேட்கறது அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. அதுல உங்களுக்கு நீங்க என்ன பாவம் பார்த்து புடுங்க வேண்டியது இருக்கு? நீங்களும் ஒன்றும் பாவம் பார்க்க வேண்டாம். நீங்க எப்ப பாவம் பார்க்கணும்? அந்த பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கவர்மெண்ட் தடத்துல போகாம உங்க சொந்த தடத்துல வர்றாங்க அப்படின்னா, அட ஆமாப்பா பாவம்ப்பா, பசங்க வந்து அப்படி கவர்மெண்ட் தடத்துல சுத்தி போனா நேரமாவது இப்படி குறுக்கு போனாங்கன்னா மலாரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துடலாம், எங்கேயோ போய் சேராங்க அப்படின்னா கூட அதாவது பாவம் பார்க்கல. அவி போறது கவர்மெண்ட் தடத்துல, உங்களுக்கு என்னடா பாவம் போட்டு புடுங்குது? இனிமேல் பாவம்னால சொன்னீங்கன்னு வைங்க, அவங்க வந்து அவி விரும்பி கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த கிழவி மேலேயுமே அந்த சாதி வெறி பிடிச்சது மேலேயுமே சிஎம் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் நடவடிக்கை எடுக்காம இருக்குது. கேஸ் வாங்கிட்டாங்க, இன்னும் தூக்கி உள்ள போடல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றீங்க, இந்த கிழவி மேலேயுமே அந்த சாதி வெறி பிடிச்சது மேலேயுமே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் அவ்வளவுதான் லேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் திராவிட மாடலா?
இதே மாதிரி இன்னொரு வருஷம் நடந்திருக்குது. அதுவும் இந்த இடத்துக்கு தான் நடந்திருக்குது. எங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பக்கத்துல ஒரு கிராமம். அங்க வந்து தலித் மக்கள் வசிக்கிற பகுதியில அவங்களுக்கான ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு போற தடத்தை அங்க இருக்க ஒரு சாதி வெறி பிடிச்சி ஆக்கிரம் பண்ணி வச்சுட்டு குடுக்குமாடின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறார். அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து அந்த ஊர்ல வள்ளின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள், அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த தடத்தை மீட்டு எடுத்திருக்கிறாங்க. அது தொடர்பான வீடியோலாம் கூட சோசியல் மீடியாவில் பயங்கரமா பரவச்சு. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கும் பாராட்டுகள், அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்தவங்களுக்கும் பாராட்டுகள். அவங்க இதே மாதிரி நல்ல ஊக்கத்தோட தைரியமா களமாடுறதுக்கும் வாழ்த்துக்கள்.